ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மெஹராஜ் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து குயின்ஸ்லாண்ட் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. குயின்ஸ்லாண்டுக்கு வந்துங்க நான் பீஃப் பிரியாணி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோ. அப்போ கீரை குழம்பு, ரசம்லாம் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் இட்லிக்குமே மாவு வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு அந்த சாட்டர்டே வந்து செஞ்சுருந்தேன். அப்புறமே புதினாவை ஆஞ்சி வச்சுட்டு கறி வாங்கணுன்ட்டு போயிட்டேன். ஏன்னா அந்த அன்னைக்கு திருவிழா, அதாவது சண்டே அன்னைக்கு திருவிழான்றனால சாட்டர்டேவே வாங்கிடுவோன்ட்டு பீஃப் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock வாங்கிட்டேன். ஆனால் வந்து சிக்கன் வந்து கிடைக்காது அந்த டைமுக்கு. அதனால் வந்து இப்போ சிக்கன் வாங்க தான் நான் போயிட்டுருக்கேன். அப்போ கொஞ்சம் லைட்லாம் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் போயிட்டேன். ஏன்னா வண்டியில் போகலன்னா பைக்கு வந்து போய் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த சைடு ஃபுல்லாக பயங்கர கூட்டம் தான். இது எங்கள் தெரு பக்கம் இருக்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. போக போக அந்த சைடு ஃபுல்லாக பயங்கர கூட்டம். திருவிழாவுக்கு போகிற கூட்டமாக இருந்துச்சு. எல்லாம் அவங்க ஃபுல்லாக கடைங்க வேறு போட்டு வச்சுருந்தாங்க. அதனால தான் நான் நடந்து போகிறேன். வண்டியில் போகல, என் பொண்ணையும் தான் கூட்டிகிட்டு போனேன். அப்படி போயுமே வந்து சில அதாவது திருநங்கைகளுடைய தொல்லை தான் இருந்துச்சு. என்னென்னா அவங்க வந்து போகிறவங்க எல்லாத்துட்டையுமே ருபீஸ் வந்து அடமண்ட்டாக கேட்டு வாங்குறாங்க. அப்படி இருந்துச்சு. நான் போகக்கூடாதுன்னு தான் இருந்தேன். சரி, கண்டிப்பாக சிக்கன் வந்து வாங்கியே ஆகணுன்றனால போயிட்டேன். போய் வாங்க போயிட்டேன். எங்கள் பக்கத்து கடையிலையும் எந்த திங்ஸும் இல்லை. காய்கறியிலேருந்து சிப்ஸ்லேருந்து எல்லாம் காலியாக இருந்துச்சு. சாட்டர்டேனாலே வீட்டில் வந்து காய்கறி எதுவுமே இருக்காது. சரி, அதோட சரி போய் பார்த்துட்டு வரும் ஒரு 8 இது கடையில் காய்கறி எதுவும் இருக்கான்னு பார்த்தா காய்கறிலாம் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால் நான் காய்கறி எதுவும் வாங்காமல் வெறும் கறியை மட்டும் வாங்கிட்டு சிப்ஸ் பாக்கெட்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா காலையில் வெள்ளனையே நாங்கள் கிளம்ப வேண்டியது இருக்குது. அதனால் அதுக்கப்புறமே அம்மா வீட்டு தெருவில் தான் நான் வந்தேன். அம்மா வீட்டு தெருவில் வரும்போதுக்கு அம்மா வீட்டுக்கு எதிரில் வந்து ஒரு 10-15 உருப்படிங்க வந்து இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க வந்து முஸ்லீம்ஸ் தான். அவங்க வந்து ஒரு சிலர் வந்து மல்லமா பட்டம் வாங்கியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 10 பேர் வந்து இப்போ தான் மதரசாவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்லேயே நிறைய பிள்ளைங்க, வீட்டில் வேலை செய்கிற பிள்ளைங்க கூட இப்போ ஓத வைக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க மார்க்க கல்வியை. அப்படியாப்பட்டவங்க அவ்வளோ ஜக்காத்து, அதே மாதிரி நிறைய அவங்க இபாதத்து இதெல்லாம் செய்கிறவங்க. அவங்க வீட்டிலேயே உம்ராவுக்கு கூட போயிட்டு வந்திருக்காங்க. அப்படியேப்பட்டவங்க வந்து பார்த்துக்கோங்களேன், அவங்க மத நல்லிணக்கத்தோடு, அதாவது அந்த கோயில் திருவிழாவுக்கு குடும்பத்தோடு எல்லோரும் போனாங்க. போய் அங்கே இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் எல்லா கேம்ஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு வந்தாங்க. அது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு தெரு பக்கமாக போனேன்னா என்ன வெறுப்பு ஏற்றுறதா நினச்சிக்கிட்டு அவங்க வந்து இதை சொல்லிட்டு போகிறாங்க. யார் வந்து வெறுப்பாவா? கண்டிப்பாக நாங்களாம் வெறுப்பாக மாட்டோம். சின்ன பிள்ளைத்தனமாக நிறைய விஷயம் செய்ய தான் செய்கிறாங்க. நம்மளும் கண்டு காணாமலும் தான் போகிறோம். என்ன பண்ணுறது? சரி, இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பாங்க. பார்த்துட்டாவது அவங்க நல்ல செயலை தொடர்ந்து செய்யட்டும். அவங்கவுங்க கொள்கையில் அவங்கவுங்க சரியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கொள்கையில் நம்ம சரியாக இருக்கோமான்றது பார்க்கணும் இல்லையா? வீட்லேயே எனக்கு அதிகமான வேலை இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வெரசாகவே போகணும் அப்படின்ட்டு நான் வேறு அம்மா வீட்டு வழியாக வந்து சீக்கிரம் போகணுன்ட்டு போயிட்டேன். நிறைய இடத்துல நான் வீடியோஸ் எடுக்கலை. வீட்லேயுமே போய் புதினா வந்து ஆஞ்சி வச்சுட்டு அப்படியே வந்தேன். அதை வந்து வதக்கி வைக்கணும், நிறைய வேலை இருந்துச்சு பெண்டிங்கில். அதெல்லாம் நைட்டே முடித்து வச்சுட்டா காலையில் வந்து கிளம்பி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் கடன்னு வந்து நாங்கள் போயிட்டோம். இது அம்மா வீட்டு தெரு தான், கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் அம்மா வீட்டு தெரு. வெங்காயம்லாம் வந்து உரித்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டுலாம் நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் வந்து நல்லா, ஏன்னா பிரியாணிக்கு போடுறதுனால அதையே வந்து சிக்கன் அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கும் போட்டு பரட்டி வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் படுத்தேன். அம்மா வீட்டுக்கு பக்கம் வழியில் வந்தனால கொஞ்சம் சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இது அம்மா வீட்டு தெரு தான். ரொம்ப வந்து அங்கே இந்த லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறமே வந்து மாவெல்லாம் அரைச்சிட்டு இட்லிக்கு நான் காலையில் வெள்ளனே கிளம்பியாச்சு. ஒரு 6:30 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். என்னுடைய வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.